இதில் இல்லஸ்ட்ரேஷன் 10 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபார்முலா பார்த்துருக்கோம். ட்ரேட் பேயபிள் டர்ன் ஓவர் ரேஷியோ, ட்ரேட் ரிசீவபிள்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ பார்த்தா அது மாதிரி தான் இது. ட்ரேட் பேயபிள்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ, அதுக்கு என்ன ஃபார்முலா? நெட் கிரெடிட் பர்ச்சேசஸ். நெட் கிரெடிட் பர்ச்சேஸ்னால் டோட்டல் கிரெடிட் பர்ச்சேஸ் தான். நெட் கிரெடிட் பர்ச்சேஸ்ன்றது என்னது? டோட்டல் கிரெடிட் பர்ச்சேஸ்லேருந்து பர்ச்சேஸ் ரிட்டனை லெஸ் பண்ணணும். அதுதான் நெட் கிரெடிட் பர்ச்சேஸ். மேலே இப்போ நெட் கிரெடிட் பர்ச்சேஸ் டிவைடட் பை ஆவரேஜ் ட்ரேடு பேயபிள். ஆவரேஜ் ட்ரேடு பேயபிள்னு என்ன? ஓப்பனிங் ட்ரேடு பேயபிளையும் க்ளோசிங் ட்ரேடு பேயபிளையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுறது தான் ஆவரேஜ் ட்ரேடு பேயபிள். ட்ரேடு பேயபிள்னு என்ன? அங்கே டெட்டாரையும் பில்ஸ் ரிசீவரையும் ஆட் பண்ண மாதிரி இங்கே டோட்டல் கிரெடிட்டாரையும் பில்ஸ் பேயபிளையும் ஆட் பண்ணணும். ட்ரேடு பேயபிள்ஸ்ன்றது என்னது? ட்ரேடு கிரெடிட்டார்ஸ் ப்ளஸ் பில்ஸ் பேயபிள் ரெண்டையும் ஆட் பண்ணுறது தான் ட்ரேடு பேயபிள்ஸ். இது ஓப்பனிங் ட்ரேடு பேயபிள் கொடுத்துருப்பாங்க, க்ளோசிங் ட்ரேடு பேயபிளும் கொடுத்துருப்பாங்க. ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுறது தான் ஆன்சரு ஆவரேஜ் ட்ரேடு பேயபிள்ஸ். இப்போ வாங்க ரேஷியோக்கு வாங்க. ஓகேங்களா? இந்த ட்ரேடு பேயபிள் டர்ன் ஓவர் ரேஷியோக்கு என்ன பாருன்னா நெட்டு கிரெடிட் பர்ச்சேசஸ் டிவைடட் பை ஆவரேஜ் ட்ரேடு பேயபிள்ஸ். ஓகேங்களா? அடுத்து பாருங்க இன்னொரு ஃபார்முலா வந்து இங்கே கிரெடிட் பேமெண்ட் பீரியட். அங்கே டெப்டார்ஸ் கலெக்ஷன் பீரியட் பார்த்த மாதிரி இங்கே வந்து கிரெடிட் பேமெண்ட் பீரியட் இன் டேஸில் கேட்டாங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ் இன் இயர். 1 இயரில் நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோ இருக்குன்ட்டு அதை ட்ரேடு பேயபிள் டர்ன் ஓவர் ரேஷியோவில் டிவைட் பண்ணணும். அந்த ஃபார்முலாவில் என்ன பண்ணோம்? டெப்ட் கலெக்ஷன் பீரியடுக்கு நம்பர் ஆஃப் டேஸ் இன் இயர் டிவைட் ட்ரேட் ரிசீவபிள் டர்ன் ஓவரால் ரேஷியோவில் ட்ரேட் ரிசீவபிள் டர்ன் ஓவர் ரேஷியோவில் டிவைட் பண்ணோம். இங்கே என்ன செய்யணும்னா கிரெடிட் பேமெண்ட் பீரியட் இன் டேஸில் கேட்டாங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ் இன் இயரை ட்ரேட் பேயபிள் டர்ன் ஓவர் ரேஷியோவில் டிவைட் பண்ணணும். கிரெடிட் பேமெண்ட் பீரியட் இன் மந்தில் கேட்டாங்கன்னா நம்பர் ஆஃப் மந்த் இன் இயரை ட்ரேட் பேயபிள்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோவில் டிவைட் பண்ணணும். இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? திரும்ப இல்லஸ்ட்ரேஷன் போய்ட்டு 10க்கு போவோம். ஃப்ரம் தி ஃபாலோயிங் figures obtained from Kalpana Limited, calculate the trade payables turnover ratio and credit payment period in days. In number of days in daysல கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், கிரெடிட் பர்ச்சேசஸ் டூரிங் 2018-19 1 lakh கொடுத்துருக்காங்க. கிரெடிட் பர்ச்சேஸ்க்கு எடுத்து எதுவும் பர்ச்சேஸ் ரிட்டன் இருக்கான்னு பாருங்கள். பர்ச்சேஸ் ரிட்டன் இல்லை. அதனால் அதுவே நெட் பர்ச்சேஸஸாக எடுத்துக்கலாம் 1 lakh. Trade creditors as on 1/4/2008 20,000. Trade creditors as on 31/3/2019 10,000. அப்போ க்ளோசிங் கிரெடிட்டாரு, இது ஓப்பனிங் கிரெடிட்டாரு, க்ளோசிங் கிரெடிட்டார் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பில்ஸ் பேயபிளில் ஓப்பனிங் பில்ஸ் பேயபிள் 4,000, பில்ஸ் பேயபிள் as on 31/3/2019 க்ளோசிங் பேயபிளும் பில்ஸ் பேயபிளும் 6,000 கொடுத்துருக்காங்க. அப்போ ஓப்பனிங் ட்ரேடு கிரெடிட்டார் ஓப்பனிங் 10,000, அதே மாதிரி இதே பில்ஸ் பேயபிள் ஓப்பனிங் 4,000 ரெண்டையும் ஆட் பண்ணி அதான் ஓப்பனிங். அதே மாதிரி க்ளோசிங் கிரெடிட்டார் எவ்வளோ இருக்குது? 10,000. இந்த க்ளோசிங் பில்ஸ் பேயபிள் 6,000 அது ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் மொத்தத்துக்கு 2ஆல் டிவைட் பண்ணணும். ஓகே, ஆன்சரை பாருங்கள். ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது. இப்போ ட்ரேடு பேயபிள் டர்ன் ஓவர் ரேஷியோக்கு என்ன ஃபார்முலானா நெட் கிரெடிட் பர்ச்சேசஸ் டிவைடட் பை ஆவரேஜ் ட்ரேடு பேயபிள்ஸ். ஓகேங்களா? ஆவரேஜ் ட்ரேடு பேயபிள்ஸ்க்கு என்ன முதல்ல ஃபார்முலா அவுட் பிறகு ஓப்பனிங் ட்ரேடு பேயபிள்ஸ் ப்ளஸ் க்ளோசிங் ட்ரேடு பேயபிள்ஸ் டிவைடட் பை 2. ஓப்பனிங் பேயபிள் என்னென்ன இருக்குது பாருங்கள். ஓப்பனிங் ட்ரேடு பேயபிள்னால் 2 என்னென்ன இருக்குது? ஓப்பனிங் ட்ரேடு பேயபிள் வந்து பாருங்கள், இந்த கிரெடிட் இருக்கா ஓப்பனிங்கில் இந்த 20,000 இது ஒரு ஓப்பனிங். அதே மாதிரி பில்ஸ் பேயபிள் ஓப்பனிங் இருக்கா, இது 2 தான் ஓப்பனிங் ட்ரேடு பேயபிள். இப்போ 20 + 4 ஓப்பனிங் ட்ரேடு பேயபிள். க்ளோசிங் ட்ரேடு பேயபிள் அதே மாதிரி இங்கே 10,000 6,000, இங்கே 10,000 இங்கே 6,000 இருக்குது. அதான் க்ளோசிங் கிரெடிட்டாரும் இது பில்ஸ் பேயபிளும். க்ளோசிங் ஓப்பனிங் இந்த 20,000 ஓப்பனிங் கிரெடிட்டாரு, இது பில்ஸ் பேயபிள். அதே மாதிரி க்ளோசிங் கிரெடிட்டாரு பில்ஸ் பேயபிள் ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் மொத்தம் 40/20,000 கிடைக்குது. இதுதான் ஆவரேஜ் ட்ரேடு பேயபிள்ஸ். ஓகேங்களா? மேலே பாருங்கள். இப்போ நெட் பர்ச்சேஸ் வந்து இப்போ பர்ச்சேஸ் ரிட்டன் எதுவுமே இல்லை. அதனால் அதுவே நெட்டு பர்ச்சேஸ் எடுத்துக்கலாம் 1 lakh. இப்போ 1 lakh
நெட்டு கிரெடிட் பர்ச்சேஸ் 1 லேக் எடுத்துக்கணும். இந்த ஆவரேஜ் ட்ரேடு பேபிள் எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 20,000. இப்போ டிவைட் பண்ணோம்னா 5 கிடைக்குது. ஓகேங்களா, 5 டைம்ஸ் கிடைக்குது. அடுத்து இங்கே பேமெண்ட் பீரியட் இன் டேஸ்க்கு என்ன ஃபார்முலா? நம்பர் ஆஃப் டேஸ் இன் இயர் டிவைடட் பை ட்ரேடு பேயபிள் டர்ன் ஓவர் ரேஷியோ. நம்பர் ஆஃப் டேஸ் இன் இயர் 365. இங்கே என்ன கிடைச்சி ஆன்சர்? இந்த 5 டிவைட் பண்ணிட்டோம்னா 365 73 டேஸ் கிடைக்குது. 73 டேஸ் தான் என்னது பேமெண்ட் பீரியட் இன் டேஸ். ஓகேங்களா, திரும்ப பாருங்கள். இந்த ஃபார்முலா என்ன ஃபார்முலா? ட்ரேடு பேயபிள் டர்ன் ஓவர் ரேஷியோக்கு ஃபார்முலா நெட் கிரெடிட் பர்ச்சேசஸ் டிவைடட் பை ஆவரேஜ் ட்ரேடு பேயபிள்ஸ். நெட் கிரெடிட் பர்ச்சேஸ்னா கிரெடிட் பர்ச்சேஸ்லேருந்து பர்ச்சேஸ் லெஸ் பண்ணணும், வேறு டிஸ்கவுண்ட் இருந்தால் லெஸ் பண்ணணும். இங்கே பர்ச்சேஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, அதுவே நம்ம நெட் கிரெடிட் பர்ச்சேஸாக 1 லேக் எடுத்துக்கணும். டிவைடட் பை ஆவரேஜ் ட்ரேடு பேயபிள் என்னென்னா ஓப்பனிங் ட்ரேடு பேயபிள்ஸும் க்ளோசிங் ட்ரேடு பேபிள் ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணும். ஓப்பனிங்கில் 2 ஐட்டம் இருக்குது, அது 2 ஆட் பண்ணியாச்சு. க்ளோசிங்கில் 2 ஐட்டம் இருக்குது, அதையும் ஆட் பண்ணியாச்சு. நல்லா 4 கூட்டி நான் 2 டிவைட் பண்ணால் கிடைக்கிறது 40,000 டிவைட் பை 20,000. இந்த 20,000 தான் இது ஆவரேஜ் ட்ரேடு பேயபிள்ஸ். அது டிவைட் பண்ணால் 5 டைம்ஸ் 5 தான் ஆன்சர். அதுக்கடுத்து கிரெடிட் பேமெண்ட் பீரியட். இந்த கிரெடிட் ஆர்ஸ் பேமெண்ட் பீரியடுக்கு என்ன ஃபார்முலானா நம்பர் ஆஃப் ஃபார்முலா இருந்துச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், கிரெடிட் பேமெண்ட் பீரியட் இன் டேஸ்க்கு வந்து நம்பர் ஆஃப் டேஸ் இன் இயர் டிவைடட் பை ட்ரேடு பேயபிள்ஸ் இன் அவர். சம்மில் இன் டேஸ் தான் கேட்டிருக்காங்க, அதனால் பேமெண்ட் பீரியட் இன் டேஸ் வந்து நம்பர் ஆஃப் டேஸ் இன் இயர் டிவைடட் பை ட்ரேடு பேயபிள்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. நம்பர் ஆஃப் டேஸ் 365 டிவைடட் 5 டிவைட் 673 டேஸ் வரும். ஓகேங்களா, நீங்கள் திரும்ப பாருங்கள். ஈஸி ஃபார்முலா தெரிஞ்சால் ஈஸியாக அந்த சம்மை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஃபார்முலா மட்டும் படித்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அந்த செம்மை ஒர்க் அவுட் பண்ணிடலாம். திரும்ப பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரிஞ்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணதோடு இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகேங்களா, இப்போ இல்லஸ்ட்ரேஷன் எல்லாம் ஒன்று கம்ப்ளீட் பண்ணிடுவேன். எல்லா சாப்டரும் கம்ப்ளீட் ஆயிரும். எல்லா இல்லஸ்ட்ரேஷன் பார்த்து நீங்கள் எக்ஸசைஸ் ஒர்க் பண்ணுங்கள். ஆன்சர் கிளியர். இதே மாடல் தான் எக்ஸசைஸ் இருக்குது. நான் திரும்ப எக்ஸசைஸும் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருவேன், நான் போடுவேன் சீக்கிரம். அதனால் அதை திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள். பிரயோஜனமாக இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்ஸ்.